ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. திராட்சையை வச்சு ஹல்வா பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு எந்த திராட்சை வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் திராட்சை எடுக்கும்போது நல்லா இனிப்பு சுவை உள்ளதா திராட்சை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவிட்டேன். இதெல்லாம் பிரிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஜூஸ் எடுத்து தான் இதை பண்ண போகிறோம். திராட்சையை நம்ம 2 முறையாக அரைச்சி வடிகட்டிக்க போகிறேன். பாதி சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போலவும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு காட்டன் துணியில் கூட இதை நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் இது போலவே அரைச்சிட்டு வடிகட்டிக்க போகிறேன். இப்போது எல்லா திராட்சைகளுமே ஜூஸ் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இது கூட சேர்க்குறதுக்கு நான் 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்க்கும்போது தான் ஹல்வா சீக்கிரமே கட்டிப்பட்டு வரும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லை. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கம்பி பதம் வர தேவையில்லை, கரைஞ்சி வந்தால் போதும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரும். அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இது போல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இப்போது ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இது பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம திராட்சை எடுக்கிறதுக்கு வந்தது போல் நேரம் குறைவாகவோ அதிகமாகவோ ஆகும். நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இன்னுமே கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் ஸ்டவ்வை குறைவாக வச்சுக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இது இன்னும் 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இது கூட சேர்க்கறதுக்கு 4-5 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது. இது பேனில் ஒட்டாமல் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஒட்டாமல் வருது. ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். ஒரு ஜெல்லி போல் இருக்குது பாருங்கள். இதை லைட்டாக தட்டி விட்டு சமப்படுத்தி கொடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இது ஓரங்கள்லாம் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டை வச்சு இது போல் கமுத்துட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கனாலே அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. இது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இதில் நம்ம எந்த கலருமே சேர்க்கல, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. திராட்சை வாங்கும் போதெல்லாம் செய்வீங்க. பிச்சு காமிக்கிறேன். இது நல்லா ஜெல்லி போல் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.